புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் மட்டும் கொடையாளி இல்லைங்க, நிஜ வாழ்க்கையிலுமே அவர் கொடையாளி தான். எப்படின்னா பிஆர் பத்ரு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா இந்த கர்ணன், அப்புறம் கப்பலோட்டிய தமிழன், இந்த படங்கள்லாம் எடுத்தவர். இந்த படங்களும் நல்லா ஓடிச்சு. அப்புறம் பிஆர் பத்ரு அவர்கள் என்ன பண்ணார்னா, எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு போனார். எம்ஜிஆர்கிட்ட உங்களை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. ஓகே, கதாவசனம் யார் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டார். உடனே நம்ம ஆர்கே சண்முகம் தான் அப்படின்னாரு. ஓகே, 1 மணி நேரம் அவர் கதையை நல்லா கேட்டார். கேட்ட உடனே எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி படத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்டார். கதை ஆசிரியர் ஆர்கே சண்முகம் சொன்னார், 1000ல் ஒருவன் அப்படின்னு இந்த படத்தினுடைய தலைப்பு வச்சுருக்கீங்க, பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. டக்குன்னு என்ன பண்ணார், தன்னோட ஜிப்பாக பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு 1001 அப்படியே எடுத்து நம்ம ஆர்கே சண்முகையா அவர்கிட்ட கொடுக்குறாரு. 1965 இந்த படம் வருது. அப்போ 1001 ரூபா அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு காசு அப்படின்ற மாதிரி. அதை வாங்கின ஆர்கே சண்முகம் எழுத்தாளர் தேம்பி தேம்பி அழுகிறாரு. எம்ஜிஆருக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை, சொன்னதுதான் சொன்னேன், 1,00,000ல் ஒருவன், கோடியில் ஒருவன் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா அதையும் நீங்கள் எனக்கு அள்ளி கொடுத்துருப்பீங்களே அப்படின்னா. உடனே எம்ஜிஆர் அவரை கட்டி பிடிச்சி அப்படியே சிரிச்சாராம். ஒரு வீட்டில் வயசானவர் ஒருத்தர் ரொம்ப உடல்நல சரியில்லாமல் இருந்தார். உயிர் ஊசலாடுற சமயம் அப்படின்றதால அவரோட மகன் என்ன பண்ணான்னா, எல்லா சொந்த பந்தத்துக்கும் தகவலை சொல்லிட்டான். அவன் தகவல் சொன்னோன்னே எல்லா சொந்த பந்தங்களும் அவன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்கவுங்க வீட்டுக்கு போகாமல் அவன் வீட்டிலையே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த வயசானவருடைய மகன் யோசிக்க ஆரம்பித்தான். இவரும் போக மாட்டேங்கிறாரு, இவனுங்களும் யாரும் போக மாட்டேங்கிறாங்க, பணம் மட்டும் டெய்லியும் போயிட்டே இருக்கு. 40-50 பேர் வச்சுட்டு தினம் சாப்பாடு போடணும்னா எவ்வளோ செலவாகும். 1 வாரம் ஆச்சு, சாக மாட்டேங்கிறாரு. வந்தவனுங்க எல்லாம் இருந்து ஒரு வழியாக பார்த்துட்டு தான் போயிடுவோன்னு முடிவோடு இருக்கானுங்க. அதில் வந்தவன்லாம் ஒருத்தன் சொல்கிறான், தினமும் இட்லியே போடாதீங்கண்ணே, நாளைக்கு பூரி போடுங்க, விதவிதமாக டெய்லி செய்யுங்க அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பித்தான். அந்த வீட்டில் இருந்த மகன் ரொம்ப யோசித்தான். என்னடா இதுக்கே என்னால் முடியல, இதில் பூரி வேற போடணுமா? யோசித்தவனுக்கு ராத்திரி பூரா தூக்கம் வரல. அடுத்த வீட்டுக்காரன் கேட்டான், ஏன் இப்படி கவலையாக இருக்க? அது வேற ஒன்றும் இல்லைடா, எங்கள் சொந்தக்காரனுங்க எல்லாம் எங்கள் அப்பா முடியலன்னு சொன்னோன்னே இங்கே வந்துட்டானுங்க. இவனுங்களும் போக மாட்டேங்கிறானுங்க, அவரும் போக மாட்டேங்கிறாரு, பணம் மட்டும் டெய்லி போயிட்டே இருக்குப்பா அப்படின்னு அவன் சொன்னா, நான் சொல்கிறபடி செய்யணா, நம்ம டாக்டர்கிட்ட காட்டு அப்படின்னா. நீ சொன்ன டாக்டர்கிட்ட காமிச்சா? நான் சொன்ன டாக்டர்கிட்ட நீங்கள் காமிச்சினானா? அதுக்கப்புறம் அப்படின்னா. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவருக்கு கைராசி டாக்டர்னே பேர் வச்சுருக்காங்க, சரியா? வெறும் 100 ரூபா தானே, காட்டுனே அப்படின்னாங்க. நம்மளும் யோசித்தான், என்னடா 100 ரூபா டாக்டருங்கிறான், கைராசிங்கிறான், சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி முயற்சியாக எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதே மாதிரி அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சான். இந்த மாதிரி 1 வாரமாக இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு, உசுரும் போக மாட்டேங்குது, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் தான் உங்ககிட்ட காட்ட சொன்னார் டாக்டர், அதனால தான் வந்தேன், நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் சொன்னார், எத்தனை நாளாக இப்படி இருக்குது? 1 வாரம்னா இவ்வளோ நாள் என்னத்தை கிழிச்சையா? அன்னைக்கே வர வேண்டியது தானே, 1 வாரம் செலவு மிச்சமாக இருக்கும்ல. தெரியாதுனே, பக்கத்து வீட்டுக்காரர் தான் சொன்னான் டாக்டர், அதனால தான் ஒரு வழியாக உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு. அவர் அப்படியே இங்கே வாயா, இந்த பக்கம் தரலையா அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டோட கையை அப்படியே பிடிச்சி அப்படியே பார்த்தாரு. 1 நிமிஷம் தாங்க, உசிரியே போயிடுச்சு. கை தொட்ட உடனே அவர் மேலே போயிட்டார். அப்போ தான் யோசித்தான், கைராசி டாக்டர் உண்மையாலுமே கைராசி டாக்டர் தான் அப்படின்னு.